வெல்கம் டு களஞ்சியம் ஃபேமிலி. இப்போ வந்து பைனாப்பிள் கேக்கு அவன் இல்லாமல் நம்ம ஆர்டினரி பாத்திரத்திலேயே அடுப்பில் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மைதா மாவு வந்து 150 கிராம் எடுத்திருக்கிறேன். பால் பவுடர் 20 கிராம் எடுத்திருக்கிறேன். நான் பால் 100 மில்லி எடுத்திருக்கிறேன். வெண்ணெய் 50 கிராம் ஒன்று எடுத்திருக்கிறேன். 20 கிராம் ஒன்று எடுத்திருக்கிறேன். அப்புறம் சர்க்கரை 50 கிராம் எடுத்திருக்கிறேன். பேக்கிங் பவுடர் 8 கிராம் எடுத்திருக்கிறேன். டேபிள் ஸ்பூன்ல 1 டேபிள் ஸ்பூன் வருது. அப்புறம் அதுக்கு பக்கத்துலயே வந்து பைனாப்பிள் சுகர்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த ரசனா கூட பைனாப்பிள் ஃப்ளேவரில் வருது இல்லை, அதை எடுத்துக்குங்க. அது இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா பைனாப்பிள் எசன்ஸ் போட்டுக்கலாம். முட்டை ஒன்று. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ பைனாப்பிள் கேக்குக்கு 20 கிராம் பட்டர் எடுத்து வச்சுக்கிறது. இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் வச்சு அந்த 20 கிராம் பட்டர் போட்டு கோட் பண்ணிக்கோங்க. இப்படி எல்லாம் கோட் பண்ணி விட்டுக்கோங்க. கரைட்டும். இது கீழே நிக்கிறதுக்கு அந்த 20 கிராம் வேணும். இது 2 டேபிள் ஸ்பூனா எடுத்துக்கலாம். எனக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்ததுக்கு 20 கிராம் வந்தது. 50 கிராம்னா 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பாருங்க, வெண்ணெய் உருகிடுச்சு. இதுல வந்து 2 டேபிள் ஸ்பூனு சர்க்கரை போட்டுக்கோங்க. சர்க்கரை போட்டு கொஞ்சம் இது கேரமல் ஆகட்டும். அப்படியே விட்டுருங்க. பாருங்க, இப்படி கொஞ்சம் கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா இந்த சர்க்கரை கரைஞ்சி அந்த கேரமல் ஆகிக்கும். லைட்டா கரைஞ்சிச்சுன்னா மட்டும் போதும். பாருங்க, இப்ப நம்ம சர்க்கரை இந்த மாதிரி மெல்ட் ஆகி நிக்குது. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பைனாப்பிள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த அளவு திக்னஸ்ல இது வந்து உள்ள அடுக்கிருங்க. இப்படி ரவுண்டா ரவுண்டா அடுக்கிட்டு உள்ள மீதியுமே இப்படி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறத வந்து இந்த கேப்புக்கெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பைனாப்பிள் அங்க அடுக்கி வச்சிருக்கிறோம் அந்த பாத்திரத்துல. இப்ப வந்து இந்த மாவு ரெடி பண்றதுக்கு 50 கிராம் வெண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறத உள்ள போட்டுக்குங்க அந்த பவுல்ல. இப்ப இந்த வெண்ணெய் கொஞ்சம் பீட் பண்ணிக்கோங்க. பாருங்க, வெண்ணெய் இந்த மாதிரி அடிச்சு வச்சாச்சு. இப்ப இது கூட வந்து அந்த எடுத்து வச்ச 50 கிராம் சர்க்கரையை பவுடர் பண்ணி சேர்த்திக்கோங்க. அப்பதான் கலக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், சீக்கிரமா கரைஞ்சும் போகும். பாருங்க, இப்ப பவுடர் பண்ணிட்டேன். நான் இது கூட கலந்துக்கிறேன். இப்ப இதை அடிச்சுக்கலாம், நல்லா கலக்கலாம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி இருக்குது. இந்த டைம்ல ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். இதையும் நல்லா கலக்கிங்க. இப்ப பாருங்க, நல்லா நுரைச்சு வந்திருக்குது. இந்த டைம்ல பால் ஊத்திக்கலாம். உள்ள 1 மில்லி பால் எடுத்து வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்ப நம்ம பால் ஊத்தி கலக்கியாச்சு. இப்படி இருக்குது. இதையும் நல்லா அடிச்சுக்கணும் ஒரு தடவை. இப்ப இந்த பேட்டர்ல மாவு சேர்த்திக்கலாம். எடுத்து வச்சிருந்த 150 கிராம் மைதா, சலடை வச்சு சேர்த்துக்குங்க. எடுத்து வச்சிருக்க 8 கிராம் பேக்கிங் பவுடரு, 20 கிராம் பால் பவுடரு சேர்த்திக்கலாம். இப்ப அப்படியே ஜலிச்சு விட்டுருங்க உள்ள. இப்ப இது நல்லா கலக்கலாம். கட்டி இல்லாம கலக்குங்க. இப்ப நான் எடுத்து வச்சிருக்கிற பைனாப்பிள் சுகர் போட்டுக்கிறேன். இப்ப இது வந்து உங்களுக்கு இது இருந்தா போடுங்க, இல்லாட்டினா பைனாப்பிள் எசன்ஸ் போட்டுக்குங்க. 1 டீஸ்பூன் போட்டுக்குங்க. இப்ப இது கலக்கிக்கலாம் நல்லா. இப்ப பாருங்க, நம்ம மாவு போட்டு கலக்குனது எல்லாம் நல்லா சாஃப்டா இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. இப்படி எடுத்து ஊத்துனா உழுகுது பாருங்க. தோசை மாவு மாதிரி ஃப்ளோவா உழுகுது. இந்த மாதிரி டைம்ல நம்ம அடிக்காம அப்படியே நிறுத்திக்கலாம். இப்ப நீ ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம அந்த வடக்கல்ல ஊத்திக்கலாம். பாருங்க, இப்ப நம்ம அந்த பைனாப்பிள் அடுக்கி வச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த பேன்ல வந்து ஊத்திக்கலாம். இப்போ
பாருங்க இது இப்படியே ஈவனா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு டேப் பண்ணி வச்சுக்கலாம். 2 தட்டு தட்டிக்கலாம். பாருங்க இப்ப நம்ம பேட்டரி நல்லா ஊத்திட்டோம். இதை மூடி வச்சு 20 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வேக விட்டுருங்க. இப்பெல்லாம் அடுப்பு பருத்தம் பண்ணிருக்கிறேன் நானு. இப்ப அடுப்பு பருத்திக்கலாம். அடுப்பு பருத்தியாச்சு. உடனே அடுப்பை கம்மி பண்ணி வச்சிருங்க. லோ ஃப்ளேம்ல 20 நிமிஷத்துக்கு கொடுங்க. 20 நிமிஷம் கழிச்சு காட்டுறேன் நான். அந்த கேக் ஊத்தி வச்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப வாங்க திறந்து பார்த்தரலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. இப்ப பாத்தீங்கன்னாவே தெரியும் நல்லா ஃபிளப்பியா இருக்கிறது. பாருங்க பாருங்க எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்க. இப்போ ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்த்துடலாம். டூத் பிக் இல்லைன்னா மைகோதி ஏதாவது இருந்ததுன்னா குத்தி பார்த்துக்கோங்க. ஒட்டாம வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒட்டல பாருங்க கிளீனா வந்திருக்குது. ஒட்டல வெந்துருச்சு நல்லா. இப்போ இதை நம்ம இப்ப ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க நம்ம பைனாப்பிள் கேக் ரெடி ஆயிடுச்சு. அடுப்புல இருந்து இறக்கி வச்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் கொட்டி காட்டுறேன் நான் எப்படி இருக்குதுன்ட்டு காட்டுறேன் நான். பாருங்க இப்போ நம்ம கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தட்டம் போட்டுட்டு பின்னாண்ட கமுத்திக்கலாம். தட்டம் போட்டு மூடியாச்சு. நல்லா கமுத்துங்க. இப்படி நல்லா ஆறினதுக்கப்புறம் இப்படி கமுத்தினீங்கன்னா தான் கேக் ஒழுகும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. எங்கேயும் ஒட்டாமல் வந்திருக்குது பாருங்கள். நல்லா ஃப்ளப்பியாக வந்திருக்குது. பாத்திரத்தில் எந்த இடத்துலையுமே ஒட்டலை பாருங்கள். பாருங்கள் இப்போ நம்ம பைனாப்பிள் கேக் ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணி காட்டுறேன் நான். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்க. இதே மாதிரி அளவுகளில் போட்டு செய்யுங்க. உங்களுக்கு இதே மாதிரி சாஃப்டாக வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.